நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் இவங்க மேலதான். நான் கேட்டா என்ன விஷயம்னு சொல்ல மாட்டாங்க இன்ஸ்பெக்டர். நீங்க எப்படி விசாரிக்கணுமோ அப்படி விசாரிங்க. என்ன மேடம், இவங்க சொல்றது உண்மையா? பணத்தை என்ன பண்ணீங்க? இன்ஸ்பெக்டர், இவ சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. பணம் இவகிட்ட தான் இருக்கு. பணம் எடுத்துட்டு போனது யாருக்குமே தெரியாது. கரெக்டா வந்து இவங்க காரை நிறுத்தி பணம் இருக்கிற பைய எடுத்துட்டு போயிட்டாங்களா? நல்லா திட்டம் போட்டு பண்ணிட்டு எப்படி சமாளிக்கிறா பாருங்க. இங்க பாருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் விசாரிக்கிறேன். சார், நான் சொல்றது உண்மை சார். நீங்க வேணா டிரைவரை கூப்பிட்டு கேட்டு பாருங்க. அவரும் என் கூட இருந்தாரு. நீங்க அவர்கிட்ட கேட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு உண்மை புரியும். இன்ஸ்பெக்டர், இவங்க இப்படி எல்லாம் சொல்லுவாங்கன்னு தெரிஞ்சுதான் நான் டிரைவரை ஆல்ரெடி வர சொல்லியிருக்கேன். டிரைவர், இது வர மேடம். பாப்பா போ. வணக்கம் மேடம். டிரைவர், என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. இவங்க என் மேல சந்தேகப்படுறாங்க. டிரைவர், என்ன எதுவும் பேசாம இருக்கீங்க? நான் கேக்குறேன்ல, அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. யோ, என்னையா அப்படியே அமைதியா இருக்கிற? இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? யார் வந்து பணத்தை பிடிக்கிட்டு போனது? சார், நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல சார். டிரைவர், பாரதிய பேங்க் கூட்டிட்டு போகும்போது திருடங்க வந்து பணத்தை திருடிட்டு போயிட்டாங்களா? இது என்ன மேடம் புது கதையா இருக்கு? அப்படிலாம் எதுவும் நடக்கலையே. ஐயோ, என்ன இப்படி சொல்றீங்க? நடந்த உண்மையை சொல்லுங்க. இது நம்ம வம்பா போச்சு. நடந்தது தானே சொல்லிட்டு இருக்கேன். டிரைவர், ப்ளீஸ் விளையாடாதீங்க. அங்க என்ன நடந்துச்சுன்னு அப்படியே சொல்லுங்க. காருக்கு முன்னாடி பைக்கை கொண்டு வந்து நிறுத்தி உங்களை கத்தி வச்சு மிரட்டினாங்கல்ல. என்ன காருக்குள்ள இருந்து இழுத்து என்ன கீழே தள்ளி விட்டு பேக் எடுத்துட்டு போனாங்களே, அதெல்லாம் அவங்க கிட்ட சொல்லுங்க. நாம 2 பேரும் கூட அவங்கள துரத்திட்டு போக பார்த்தோமே. நான் அப்பவே நேரா போலீஸ்க்கு போயிடலாம்னு சொன்னேன். நீங்க தானே ஆபீஸ்க்கு போலாம்னு சொல்லி நீங்க கூட்டு வந்தீங்க. இப்ப எதுவுமே நடக்கலன்னு மாத்தி பேசுறீங்க. நீங்களாவது நடந்த உண்மையை சொல்லுங்க. நீங்க ஏன் இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. ஐயோ சார், இவங்க சொல்றதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. இவங்க இல்லாத புள்ளாதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அட பாவி. ஏமா, எதுக்குமா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? ஏதாவது கனவு ஏதாவது கண்டீங்களா? இன்ஸ்பெக்டர் சார், இவர் போய் சொல்றாரு. இவர் சொல்றத பார்த்தா இவருக்கும் இதுல சம்பந்தம் இருக்கும்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. மா, என்னம்மா இப்படிலாம் பேசுற? சார், எனக்கு இதை பத்திலாம் எதுவும் தெரியாது. இவங்க நான் மாட்டி விட்டு தப்பிக்க பாக்குறாங்க. முதல்ல 2 பேரும் பேசாம இருங்க. யோ, என்னையா நடந்துச்சு? அவங்க ஒண்ணு சொல்றாங்க, நீ ஒண்ணு சொல்ற. உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னு சொல்லியா? நான் சொல்றேன் சார், சொல்றேன். சார், ஸ்வேதா மேடம் சொல்லிதான் நான் இவங்களை பேங்க்கு கூட்டிட்டு போனேன். போற வழியில இந்த அம்மா காரை நிறுத்த சொன்னாங்க. நானும் காரை நிப்பாட்டினேன் சார். இந்த அம்மா பேக்கை கையில் எடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு எங்கேயோ போனாங்க சார். திரும்பி வந்து ஆஃபீஸுக்கு போகலான்னு சொன்னாங்க. நான் பேங்க்கு போவேனாமான்னு கேட்டேன். இல்லை, அதெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை, வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க சார். நானும் கூட்டிட்டு வந்து ஆஃபீஸ்லேயே விட்டுட்டேன் சார். இவ்வளோதான் சார் நடந்தது. மற்றபடி இவங்க சொல்ற மாதிரி எதுவுமே நடக்கல சார். இவங்க பொய் சொல்றாங்க சார். சார், அவன் பொய் சொல்றான் சார். அவன் சொல்ற மாதிரி எதுவுமே நடக்கல. நான் சொன்னதுதான் உண்மை. இவங்கெல்லாம் ஏதோ திட்டம் போட்டு பண்றாங்க. நான் பணம் எடுத்துட்டு வரது தெரிஞ்சு ஆள் ஏற்பாடு பண்ணி பணம் திருடி இருக்காங்க. எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். நான் சொல்றதை நம்புங்க சார், ப்ளீஸ் என்ன நம்புங்க.
ஸ்வேதா, இதெல்லாம் ஓன் திட்டம் தானா? நீ பணத்தை பேங்க்ல கட்டுன்னு சொன்னதும் ஒரு துளி கூட சந்தேகப்படாம அந்த பணத்தை வாங்கிட்டு போனது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு இப்பதான் புரியுது. இங்க பாரு, நீ என்ன பழி வாங்குறத நினைச்சுக்கிட்டு பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க. இன்ஸ்பெக்டர், உங்க முன்னாடியே என்ன எப்படி மிரட்டுற பாத்தீங்களா? தப்பு பண்ணிட்டு அதை மாத்துறதுக்கு ஏதோ பேசிட்டு இருக்கா. இவள நம்பாதீங்க இன்ஸ்பெக்டர். ஹலோ பாரதி, பரவாயில்லையே, சொன்ன மாதிரியே கரெக்டான டைம்ல பணத்தை செட்டில் பண்ணிட்டேன். என்ன சொல்றீங்க? என்ன பணம்? என்னம்மா எதுவுமே தெரியாத மாதிரி பேசுற? இப்பதான் உங்க அப்பா வந்து பணத்தை கொடுத்துட்டு போனாரு. அதை சொல்றதுக்கு தான் உனக்கு ஃபோன் பண்ணேன். யார்மா ஃபோனில்? அது இது ஃபோனை ஸ்பீக்கரில் போடுமா. யோ, யாரையா பேசுறது? சார், நான் யாருன்னு பாரதிக்கு தெரியும் சார். உங்க அப்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து பணம் கொடுத்துட்டு போனார் சார். அதை சொல்றதுக்கு தான் அவங்க பொண்ணுக்கு கூப்பிட்டேன். சரி, நீ ஃபோனை வை. ஏம்மா, உங்க அப்பா அம்மா வீட்டு அட்ரஸை சொல்லு. சார், ஏதோ தப்பா இருக்கு சார். நானே அவங்களுக்கு ஃபோன் பண்றேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா. நீ அந்த அட்ரஸ் ஃபோன் நம்பர் ரெண்டையும் கொடு. நாங்கள் போய் விசாரிச்சுட்டு வர்றோம். அட்ரஸ் சொல்லுமா. ஸ்வேதா, நாங்கள் வர வரைக்கும் யாரும் எங்கேயும் போகக்கூடாது. யோ கான்ஸ்டபிள், இங்கேயே இருந்து பார்த்துக்க. சரஸ்வதி, நல்ல வேலை. பாரதி சரியான நேரத்துல பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டா. ஆமாங்க. நீங்க பணத்தை கடங்காரங்கிட்ட கொடுத்துட்டீங்கல்ல? கொடுத்தாச்சு. இப்பதான் நிம்மதியா இருக்கு. சீக்கிரமா அந்த வயலை மாப்பிள்ளை பேர்ல எழுதி வச்சிடணும். சரிங்க. இந்த வீடு தானா? ஆமா சார். உள்ள ஆள் இருக்காங்களான்னு போய் பாருங்க சார். இந்த விஷயத்தை பாரதி கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்களா? இனிமே தான் ஃபோன் பண்ணணும். வீட்டுக்கு வந்துட்டு அப்புறமா ஃபோன் பண்ணி சொல்லலாம் நினைச்சேன். ஃபோன் பண்ணி சொல்லுங்க. வீட்டில் யாருங்க? சார் சார் இங்க சிதம்பரம் யாரு? நான் தான். என்ன விஷயம்? உங்களை பார்க்க தான் வந்திருக்கோம் சார். இங்கே தான் இருக்காங்க சார். ம். வெளியே வாங்க சார், ஒரு நிமிஷம். உங்க பொண்ணு தான் பாரதியா? ஆமா சார். என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? நீங்க தான் சொல்லணும். உங்க பொண்ணு உங்களுக்கு பணம் ஏதாவது கொடுத்தாங்களா? ஆமா சார். பாரதி சொன்னதா தெரிஞ்ச ஒருத்தர் வந்து கொடுத்துட்டு போனாரு. ஏன் சார், என்னாச்சு? ஒன்றும் இல்லை சார், ஒரு சின்ன என்கொயரி. அதான் விசாரிச்சுட்டு போகலான்னு வந்தோம். மேற்கொண்டு ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டா நீங்கள் எப்போ வேணாலும் வரணும். சரிங்க சார். கான்ஸ்டபிள், வண்டி எடுக்க சொல்லு. போமா. என்னங்க, போலீஸ்லாம் வந்து விசாரிச்சுட்டு போறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நீங்க உடனே பாரதிக்கு ஃபோன் பண்ணுங்க. பண்றேன். என்னாச்சு? பாரதிக்கு போனே போக மாட்டேங்குது. என்னன்னு தெரியலையே. சரி, மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி பாருங்களேன் சீக்கிரம். கொஞ்சம் பொறுமையா இரு சரஸ்வதி. என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். பாரதி, உன்னை அப்படியே கொல்லணும் போல வெறி வந்தது. கரெக்டா வந்து மாட்டினியா? இதுல இருந்து நீ தப்பிக்கவே முடியாது.
எங்க வீட்டுக்கு போனீங்களா சார்? ம். என் அம்மா அப்பாவை பாத்தீங்களா? நான் எந்த பணத்தையும் கொடுக்கலன்னு தானே சொன்னாங்க. நான் எந்த தப்பும் பண்ணலன்னு உங்ககிட்ட சொல்லுங்க சார். ஏம்மா உங்க வீட்டுக்கு போய் உங்க அப்பா அம்மாவை பார்த்து பேசிட்டு தான் வரோம். அவங்க ரொம்ப தெளிவா நீ தான் பணம் கொடுத்தேன்னு சொல்லிட்டாங்க. இல்ல சார், நீங்க சொல்றத நான் நம்ப மாட்டேன். ஏம்மா எங்களுக்கு இல்லாததா இருக்குதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைம்மா. இப்போ உனக்கு என்ன, உங்க அப்பா சொன்னா நீ நம்புவியா? ஹலோ சிதம்பரம், நான் உங்களை விசாரிக்க வந்த இன்ஸ்பெக்டர் பேசுறேன். நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. உங்க பொண்ணு தானே உங்களுக்கு பணம் கொடுத்து அனுப்புனாங்க? ஆமா சார், என் பொண்ணு தான் பணம் கொடுத்து அனுப்பிச்சா. ஏன் சார், ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சிதம்பரம், நான் வச்சிடுறேன். என்னம்மா போதுமா? உங்க அப்பாவே சொல்லிட்டாரு. இப்போ உனக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு. எங்க கூட கிளம்பி ஸ்டேஷனுக்கு வா. இல்ல சார், நான் வர மாட்டேன். என்ன திட்டம் போட்டு மாட்டி விட்டுருக்காங்க. அது தெரியாம நீங்க என்ன சந்தேகப்படுறீங்க. நான் என் வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்றேன் சார். அவர் வந்து உங்களுக்கு எல்லாமே புரியும். இங்க பாருமா, இனி நீ எது பேசுறதா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வந்து பேசு. தயவு செஞ்சு எங்களுக்கு கோஆபரேட் பண்ணுமா, இல்லைன்னா உனக்கு தான் கஷ்டம். கிளம்புமா. இன்னொரு தடவைலாம் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. கான்ஸ்டபிள், இவங்களை கூட்டு வாங்க. மா, இன்ஸ்பெக்டர் தான் சொல்றாருல, அப்படியே நிக்கிறீங்க, வாங்கம்மா. ஆதி, கொஞ்சம் நில்லுப்பா. சொல்லுங்கம்மா. நீ இப்போ எங்க இருந்து வர? ஃப்ரெண்டு ஒருத்தரை பார்த்துட்டு வரேம்மா. ஏன், என்ன விஷயம்? இன்னைக்கு ஆபீஸ்ல என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா ஆதி? அம்மா, எதையோ சொல்ல வரீங்க, டைரக்டா விஷயத்த சொல்லுங்கம்மா. இன்னைக்கு காலையில ஆபீஸ்க்கு பாரதி போய் அங்க ஸ்வேதா கிட்ட லீவ் கேட்டிருக்கா. இதுல என்னம்மா இருக்கு? பாரதி என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாங்க. மாப்பிள்ள, விஷயம் அது இல்ல. ஸ்வேதா பாரதி கிட்ட 10 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து பேங்க்ல அதை டெபாசிட் பண்ண சொல்லியிருக்கா. அப்படியா? ஆமா, அவங்க தானே அக்கௌண்டன்ட். மாமா, அந்த பணத்தை பேங்க்ல கட்டாம பாரதி அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் கொடுத்திருக்கா. நீ கொடுத்த பணத்தை பாரதி அவங்க அப்பா அம்மாட்ட கொடுத்துட்டா, அதானே? இல்ல, எனக்கு புரியல, அதனால தான் ரீசெக் பண்ணேன். சரி சரி, அப்புறம்? ஆதி, உனக்கு நாங்க என்ன சொல்றோம்னு கொஞ்சமாவது புரியுதா புரியலையா? பாரதி அந்த பணத்தை திருடிட்டு போயிருக்கா. பணம் வேணும்னா கேட்டு வாங்க வேண்டியதுன்னு இது என்ன பழக்கம்? என்ன சொன்னீங்க சித்தி? பாரதி பணத்தை திருடிட்டு போயிட்டாங்க. சரி சரி, அப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க? பணம் காணாம போனது தெரிஞ்சதும் நான் தான் மாமா போலீஸ்க்கு கால் பண்ணேன். கரெக்ட் ஸ்வேதா, அப்போ போலீஸ் வந்திருக்காங்க. சரி, அவங்க வந்து என்ன பண்ணாங்க? மாப்பிள்ள, இங்க என்ன நாங்க கதையா சொல்லிக்கிட்டு இருக்கோம்? இது என்ன மாமா வம்பா போச்சு? நான் வெளியே போயிட்டு வந்தேன், நீங்க தான் என்ன நிக்க வச்சு கதை சொல்லிட்டு இருக்கீங்க. அப்புறம் என்ன, கதையை முடிங்க. சொல்லு, அப்புறம் என்ன ஆச்சு? போலீஸ் வந்து பாரதியை விசாரிச்சிருக்காங்க. பாரதி போலீஸ் கிட்ட போற வழியிலேயே பணத்தை திருடிட்டாங்கன்னு போய் சொல்லியிருக்காங்க. இருங்க சித்தப்பா, ஸ்வேதா பாரதி பணத்தை திருடிட்டு போயிட்டதா சொன்னான். போலீஸ் வந்து கேட்டப்போ பாரதி போய் சொல்லியிருக்கா. கரெக்டா? ஓகே ஓகே, நெக்ஸ்ட். போலீஸ் வந்து கார் டிரைவரை கூப்பிட்டு விசாரிச்சப்போ பாரதி சொன்னது பொய்னு தெரிஞ்சது மாமா. அதுக்கப்புறம் பாரதியோட அப்பா அம்மா கிட்ட போய் போலீஸ் விசாரிச்சாங்க. பாரதி அவங்க அப்பா அம்மா கிட்ட 10 லட்சம் ரூபாய் கொடுத்ததா அவங்க அப்பாவே சொல்றாரு. ஸ்வேதா, அதாவது பாரதி கொடுக்க சொல்லி பாரதியோட அப்பா கிட்ட 10 லட்சம் ரூபாய
வேற யாரோ கொடுத்துருக்காங்க, கரெக்டா? ஆமா மாமா. ஆதி, உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? நாங்க எல்லாரும் இப்படி நடந்துருச்சேன்னு பதறி போயிருக்கோம். நீ என்னடானா உங்ககிட்ட ஏதோ கதை சொல்ற மாதிரி கொஞ்சம் கூட மரியாதையும் இல்லாம இவ்வளவு கேஷுவலா நின்னுட்டு இருக்க. இப்போ என்னமா பண்ண சொல்றீங்க? நீங்க சொல்றதெல்லாம் நான் பொறுமையை கேட்டுட்டு தானே இருக்கேன். நடந்தது என்னன்னே தெரியாம நான் என்ன பேச முடியும்? நீங்களாவது சொல்லி முடிங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். கண்டினியூ. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அப்புறம் என்ன ஆகும் மாப்ள? பாரதி சொன்னது பொய்ன்னு தெரிஞ்சு போலீஸ் பாரதி அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்போ பாரதி பண்ண தப்புக்கு போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. குட் ஜாப். ஆதி, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை, சொல்லிட்டேன். எதை பத்திமா பேசுறீங்க? ஆமா, எவ்வளோ பணம் சொன்னீங்க? 10 லட்சம், ரைட்? அதை பாரதி எடுத்துட்டு போயிட்டான்னு நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க. அதை நம்பி நீங்க என்கிட்ட கேட்டிருந்தா கூட பரவாயில்ல. நீங்களா ஒரு முடிவு பண்ணி போலீஸை வர வச்சு பாரதியை அரெஸ்ட் பண்ண வச்சிருக்கீங்க. என்ன சொன்னீங்க? 10 லட்சத்தை பாரதி திருடிட்டாங்களா? அதுவும் அது அவங்க அப்பா அம்மா கிட்ட கொடுத்துட்டாங்க. என்னமா பேசுறீங்க? எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. ஆனா நீங்க யாரோ சொல்றத நம்பி என்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கிறதா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா. இத பாரு ஆதி. அம்மா, கணக்குல வராத 50 lakhs பத்தி நான் உங்ககிட்ட கேட்டப்போ நீங்க இனிமே அதை பத்தி என்கிட்ட பேச வேண்டாம்னு சொன்னீங்கல்ல. இப்ப நான் சொல்றேன், பாரதிய பத்தி நீங்க யாரும் பேசாதீங்க. உங்க எல்லாருக்கும் சொல்றேன், கேட்டுக்கோங்க. பாரதி என் பொண்டாட்டி, என்ன நம்பி இந்த வீட்டுக்கு வந்திருக்கா. அவளை பத்தி எனக்கு தெரியும். அந்த கடவுளே வந்து சொன்னாலும் நீங்க சொன்ன கதையை நான் நம்ப மாட்டேன். இனிமே இதை பத்தி யாராவது பேசுனா அப்புறம் நான் வேற மாதிரி பேச வேண்டியிருக்கும். உங்க எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க, அதுலயும் போலீஸ் பாரதியை பிடிச்சிட்டு வர போயிடுச்சு. சரி, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. என் பொண்டாட்டி எப்படி வெளியே கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். ஃப்ரெண்ட், உங்களை ராணி ஆண்டி பத்திரமா பார்த்துப்பாங்க. நான் போய் அம்மாவை கூட்டிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். ராணி, இனிமே தமிழ் உங்க பொறுப்பு. ஒரு சின்ன பிரச்சனை, நான் வர்ற வரைக்கும். சரிங்க ஐயா, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். நீங்க தமிழை பத்தி கவலைப்படாதீங்க. அவளை பாத்துக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. நீங்க உங்க வேலையை முடிச்சிட்டு பொறுமையா வாங்க. வா தமிழ, நம்ம போவோம். இவங்க சீரியஸா டிஸ்கஸ் பண்ணட்டும். நீங்க எவ்வளவு விசாரிச்சாலும் உண்மைதான் சார். எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. யாரோ திட்டம் போட்டு என்ன இந்த விஷயத்துல மாட்டி விட்டுருக்காங்க. அது யாருன்னு கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு என்ன விசாரிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல சார். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க சார். இத பாருமா, சாட்சி எல்லாம் ரொம்ப தெளிவாவே இருக்கு. உங்க அப்பா அம்மாவே நீ தான் பணம் கொடுத்ததா சொல்றாங்க. அம்மா, எனக்கு ஒரு விஷயம் புரியலம்மா. விசாரிச்சு பார்த்ததுல நீ வேலை பார்க்குற கம்பெனி உங்க வீட்டுக்காரரோடதுன்னு சொல்றாங்க. சொந்த கம்பெனிலேயே ஏமா இப்படி ஒரு வேலை பார்த்த?
சார் என்ன சார்? இங்க பாருமா, நீ பிடிவாதம் பிடிக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லைம்மா. நீ உண்மையை ஒத்துக்கம்மா. உங்க குடும்பத்துக்குள்ளேயே பேசி சமரசமா போயிடுங்கம்மா. இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். கொஞ்சம் டைம் எடுத்துக்க, நல்லா யோசிம்மா. சார். ஹலோ இன்ஸ்பெக்டர். ஆதி. ஓகே சார், நீங்க யாரு? நீங்க அரெஸ்ட் பண்ணிருக்கீங்களே பாரதி, அவங்களோட ஹஸ்பண்ட். ஓ, உட்காருங்க சார். சார், உங்க ஒய்ஃப் கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன். நடந்ததை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க சார். திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை தான் சொல்றாங்க. நான் எந்த தப்பும் பண்ணல ஆதி. நீங்களாவது என்ன நம்புங்க. எல்லாரும் நான் தான் இதை பண்ணேன்னு என் மேல பழிய போடுறாங்க. நான் கனவுல கூட இந்த மாதிரிலாம் யோசிச்சதே இல்ல ஆதி. என்ன சுத்த என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் உங்களுக்கு அப்பவே போன் பண்ணேன், உங்க போன் நாட் ரீச்சபிள் இருந்தது. பாரதி, எதுக்கு இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, நான் தான் வந்துட்டேன்ல, நான் பாத்துக்கிறேன். அங்க நடந்தது என்ன, நீங்க யாருன்னு எல்லாமே எனக்கு தெரியும். நீங்க சொல்லிதான் நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா என்ன? சார், உங்களுக்கு என்ன தெரியும்? அப்ப நாங்க விசாரிச்சதெல்லாம் பொய்யா? சார், இப்ப எதுக்கு சார் இப்படி சத்தம் போட்டு பேசுறீங்க? பாருங்க, பாரதி பயப்படுறாங்க. நீங்க பயப்படாதீங்க பாரதி. சார், என்ன சார் நக்கல் பண்றீங்களா? ஏன் சார் நீங்க இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? என் பாரதியை பத்தி உங்களுக்கு தெரியாது. நீதி நேர்மையை தவிர பாரதிக்கு வேற எதுவும் தெரியாது சார்.